சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா 500 ரூபா காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான். ஒரு செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுதா? மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்னை கேட்டியல்ல யாரெல்லாம் தமிழர்னு. யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒன்று நீங்க தமிழியம்னா சொல்லியிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னால சொல்லியிருக்கலாம். இல்லை, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதுல தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்களா? நேத்து வந்த ஒரு பிச்சைக்காரன் சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்றா. அமெரிக்க மொழியல் ஆய்விலிருந்து, ஜப்பான் மொழியறிஞர் சுஷ்மோனாலிருந்து, அலெக்ஸ் குலியிலிருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஒரு பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளவு பெரிய இலக்கிய வளம், எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதுல. என் தம்பி அதை வச்சுதான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமா, நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்க திராவிடர், நீங்க ஏய் அதான் விடுதலை படம் பார்த்தீங்களா, குத்துறான்ல வாடா நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா. டேய் என் பேரு கருப்பன்டான், நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன். நீங்க சொல்றது பேர் இல்லடா. நான் தான் இது அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து எதையாவது இதுன்னு நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிட. உனக்குன்னு ஒண்ணு இல்ல, போடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளை சொல்றான், நான் மனுசுருதில இருந்து எடுத்தேன்ட்டு. மனுசுருதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்க இருந்து தெற்க அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல். பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி. பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா? ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது. சங்கராச்சாரியாரு நம்ம ஆளு ஞான சம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க. போட்டு குழப்புறது. எங்க அம்மாட்ட போய் கேளுங்களேன். இந்த 100 நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றதில்லை. அம்மாவா ஒத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க. அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினாதான் கேட்டா எப்பா இந்த சாணம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிடுச்சுன்ட்டு. அது ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க. உண்மையிலே 100 நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல என் குடும்பமும் ஒன்று. உலகத்துக்கே தெரியும். ஒரு நாள்ல 2 ஏக்கர் அறுத்த நாங்க ஒரு வாரத்துல 1 ஏக்கர் அறுக்கிறோம். தக்காளி பறிக்கவோ, மிளகாய் எடுக்கவோ, கத்தரிக்காய் எடுக்கவோ, பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது. எங்க அண்ணன் இருக்காரு, நாங்க பக்கத்து ஊருக்காரங்க. வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க. கெஞ்சிரா எங்க அம்மா, இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா, போட்டு சாப்பிட்டு வரட்டும், காடா இருந்தா போதும். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் வரமாட்டான். சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா 500 ரூபா காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான். என்னது இப்படி பண்றீங்கன்னா, ஆள்லயே வழி இல்லையே. அப்ப எங்க அம்மா அளவு நான் 2 பெட்டி வாங்கி அனுப்பி விட்டோன்னா அதை வாங்கினோன்னு இந்த குவார்டர் வாங்கிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு வர. இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது. அதை ஏ டீம் சொன்னதை பி டீம் வந்து கேட்கிறீங்களே நீங்க.
சொல்லிதானே ஆனும். அவங்க அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லிலாம் பேசி போயிட்டாங்க. இப்போ அது பேசித்தானே ஆகணும். அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, மதிப்புமிக்க பெரியவர், நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால அவர் இல்லை, மதிக்க வேண்டியதான். அவர் திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிக்கிறீங்களா? நீங்க எதிர்க்கிறீங்களா? நீங்க எதிர்க்கிறீங்களா? அதான் பேச்சு. அடுத்தவரை சொல்லாதீங்க. நீங்க என்னவா இருக்கு? நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க உங்க அப்பாவோட 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிடுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் சொல்றாரு எங்க அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாங்க நாணயம் வெளியிடும் போது நாங்க யாரையும் கூப்பிட்டு நாங்களா தான் வெளியிட்டோம்னு. அப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில் இருந்தும் உங்களுக்கு அவங்க வரல. கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்க அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணியில இருந்தாலும் அவங்க வரல, கூட்டணியில இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணியா இருப்போ? எங்க எதிர்த்தீங்க? சதுரங்க விளையாட்டா வந்துருங்க. கேலோ இந்தியாவா வாங்க, வந்து தொடங்குவீங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ அதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போனது கிடையாது. ஒரு காரணம் சொல்லுங்க. மாலையில் அப்பா, காலையில் தம்பி உதயநிதி, மாலையில் முதல்வர், 2 பேரும் போய் சந்திச்சீங்கல்ல. எதுக்காக பிரதமரை சந்திச்சீங்க? என்ன பேசுனீங்க? போகும்போதும் சொல்லல, சந்திச்சுட்டு வந்தும் சொல்லல. நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன். அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்ல, நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேட்டி கேட்டீங்களா? ஏன் வந்தீங்க அப்படின்னு? இல்ல இவங்களாவது சொன்னாங்களா? அதானி யாரை வந்து கடற்கரை பார்த்து அப்படி போயிட்டாரா? இல்ல எப்படி? ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரராக இருக்காரு, பெரிய தொழிலதிபராக இருக்காரு, உலக பணக்காரர்ல ஒருத்தர்ன்றீங்க. அவர் இந்த நாட்டுக்குள்ள வாராரு, தமிழ்நாட்டுக்குள்ள யாரை சந்திச்சாரு, எதுக்காக சந்திச்சாரு, எந்த தகவலுமே வரல. அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க. எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க? எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா? ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்க எதிர்க்கிறீங்களா? 75லேயே ஆதரிச்சவர் ஐயா கலைஞர் அவர்கள். அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசின, அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பேசினதற்கு நான் தலைப்பு செய்தி அன்றைய பத்திரிகையில வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எது ஒன்றை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க, பேசாத எது ஒன்றுல சரியா இருந்திருக்கீங்க சொல்லுங்க. நல்லது.